வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். 33 இன்ச்சு அப்பர் ஜஸ்ட்டு, 34 இன்ச்சு மிடில் ஜஸ்ட்டு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இலவச வகுப்பிற்கான முன்பதிவுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம் நம்ம வீடியோவில், ஏற்கனவே முன்பதிவு செய்து அந்த இலவச வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் யாரும் வந்து முன்பதிவு செய்ய வேண்டாம். புதிதாக வந்து ஏற்கனவே உள்ள வகுப்புகளில் கலந்து கொள்ளாதவர்கள் இந்த வகுப்பில் வந்து முன்பதிவு செய்து இந்த டெமோ கிளாஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அப்புறமா நம்முடைய ஐந்தாவது பேட்சுக்கான முன்பதிவுகள் செய்து பயன்பெறுங்க. ஒரு கட்டிங் அப்படிங்கிறது வந்து முதலில் ரொம்ப எளிமையாக எந்த ஒரு வேலையுமே வந்து எல்லா வேலைக்குமே வந்து பேசிக் டெக்னிக் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இரண்டு மாத வகுப்பில் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கான சிலபஸ் எல்லாமே முன்கூட்டியே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு பிரின்சஸ் கட்டை வந்து மிக எளிமையாக எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி நட்புகளே. ஒரு போட் நெக் ப்ளவுஸ்னுடைய பேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். 13 உயரம் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் வந்து 14, 7 இன்ச்சு அப்படியே வச்சுக்கிறோம். இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஷோல்டர் டவுன், இங்கேருந்து 2.5 இன்ச்சு, பாடி வந்து 33, 5.5 இன்ச்சு ஆம்கோல் டவுன். பாடி டிவைடட் பை 6. அப்பர் செஸ்ட் வந்து 33, பஸ்ட்டு வந்து 34, இடுப்பு வந்து 29, ஷோல்டர் 14. ஸோ செஸ்ட்டு 33 8.25 டிவைடட் பை 4 8.25 ப்ளஸ்ஸு 3/4. இடுப்பு வந்து 29 7.25 டிவைடட் பை 4 7.25 ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வந்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இடுப்பு 29 3/4 வச்சு நீங்கள் 1 இன்ச்சு கூட டாட் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே ஷோல்டர்னுடைய அளவு வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கேருந்து ஸோ இப்போ 7, இந்த 7 இன்ச்சு இங்கே அப்படியே வச்சுட்டு இங்கே 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர்னுடைய அளவில் இருந்து 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஹைட்டில் பாதி 5.5 2.25 ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி டக்ரா செஸ்ட்னுடைய இடத்த எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஆம்கோலினுடைய அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் வந்து 14.5, ஸோ 7.25 நமக்கு இருக்கணும். இந்த 7.25 இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி இருக்குது. இந்த 1/4 இன்ச்சை மேலே ஏற்றிட்டு இந்த ஆம்கோலுடைய வரைவு வந்து இதில் வரைஞ்சிக்கலாம். பாடியினுடைய லூஸ் இது.
இப்போ இங்கேருந்து செக் பண்ணிக்கோங்க. பதினாலரை ஏழைகால் கரெக்டாக இருக்குது. சின்ன ஷோல்டருடைய அகலம் வந்து 1.25 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 2 பக்கமும். அப்போ 2.5 1.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு 2.5. பேக் நெக்கினுடைய உயரம் வந்து போட் நெக்கு, பேக் நெக்கோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு பேக் நெக்கு. ஸோ மேலே வந்து தையல் வந்து இந்த ஷோல்டரில் தையல் பிடிக்கிற அளவு கழிச்சிட்டு 3.5 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு மேலே அப்படி ஏற்றிக்கோங்க. இங்கே இந்த மார்க் வந்து இந்த கிராஸ் வந்து இந்த ஆம்கோலினுடைய ஷேப் கனெக்ட் பண்ணி அந்த கிராஸ் இருக்கணும். இந்த ஷேப் அப்படி ஸ்ட்ரெயிட் வர்ற மாதிரி இந்த லைன் அப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து இந்த லைன் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அந்த போட் நெக்கினுடைய வரைவை வந்து இங்கேருந்து வரைஞ்சிக்கோங்க. அப்படி கரெக்டாக வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு இங்கேருந்து அப்படி வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து 3.5 இன்ச்சு நெக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு விட்டு இங்கே பண்ணிக்கிறோம். இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு போட் நெக்கு கட்டிங் போட சொல்லி, அதுக்காக தான் இந்த கட்டிங்கு. டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சுருக்கோம், 1/2 இன்ச்சு. மிடில் ஜஸ்டினுடைய அளவு வந்து 33, 34 மிடில் ஜஸ்ட்டு 8.5, ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இந்த பேக்கினுடைய டாட்டை இதில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த 34 அந்த 100% இடத்த வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ பேக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஊக்கு பட்டிக்கான மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை கரெக்டாக வச்சுட்டு பேக்கினுடைய ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த அக்கரா செஸ்டினுடைய இடத்தையும் எடுத்துக்கணும். இங்கே பேக்கோட இந்த ஹைட்டினுடைய இந்த மார்க்கை வந்து ரெடி அளவை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பேக்கில் வந்து இந்த கிராஸுங்க லைட்டாக வந்து இந்த மார்க்கில் இருந்து இப்படி கிராஸாக இருக்க மாதிரி இந்த ஆம்கோல் இப்படி போட்டுக்கணும். இது பேக்கினுடைய லைனு, அக்ராஸ் செஸ்டினுடைய இடம்.
இங்கே 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச்சு இங்கே வச்சு இந்த லைன் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டருனுடைய இடம் இங்கே ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டிச்சிங் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த லைன் இங்கே போட்டு இங்கே இந்த லைன் வந்து இந்த ஷேப் அப்படியே கரெக்டாக அப்படி வர்ற மாதிரி பொசிஷன். எப்படி பேக் எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த ஷேப் வந்து கிராஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது வந்து இந்த பொசிஷன் அப்படியே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த கிராஸை இங்கேருந்து அப்படி கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் அப்படியே இங்கேருந்து இந்த போட் நெக்குக்கான மார்க்கை இதுலேருந்து பண்ணிக்கலாம். நமக்கு ஷேப் எப்படி தேவையோ அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இப்போ பஸ்டினுடைய ஹைட்டு 34, 8.5, ஒரு 1/4 இன்ச்சு 1 கீழே இறக்கி வச்சுக்கலாம். ப்ளவுஸினுடைய ஹைட்டு இது ஹைட்டினுடைய மார்க் இடம். ஒரு ப்ளவுஸினுடைய ஃப்ரண்டோட உயரம் இப்போ 34 டிவைடட் பை 4ங்கிறது வந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு. ஃப்ரண்டோட உயரம் வந்து 11.25 1 வரும். அந்த இடத்த எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட்டினுடைய ஹைட் வரக்கூடிய இடம். நார்மலாக உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம வந்து ஃப்ரண்டோட ஹைட்டு எங்கே வரும் அப்படிங்கிறது. அப்போ அண்டர் பஸ்ட் வந்து இந்த இதில் வரும் கரெக்டாக. ஸோ இது வந்து டாட் சென்டர் பாயிண்ட்னுடைய இடம். பிரின்சஸ் கட் பண்ணும் பொழுது இந்த இடங்கள் எல்லாம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 34 டிவைடட் பை 10 3.25 1 பாயிண்ட்டு. இந்த 3.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். சேம் இந்த 3.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து இந்த மார்க்கை இதில் பண்ணிக்கணும். ஸோ மிடில் செஸ்டினுடைய அளவு வந்து 34, 8.5 டிவைடட் பை 4 8.5. இங்கேருந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வைக்கணும். ஸ்டாண்டர்டுங்கிறது 1 இன்ச்சு. பேக்கினுடைய வேரியேஷனை பொறுத்து நம்ம வந்து இங்கே இப்போ பேக்கில் அளந்து பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே 1 இன்ச்சு வைக்கிறது வந்து 3/4 இன்ச்சாக வச்சுக்கணும். இங்கேருந்து இந்த லைன் புக் பண்ணிக்கணும். ஸோ ஆம்கோலுடைய ரவுண்டு இந்த அக்ராஸ் செஸ்ட்லேருந்து இந்த ஆம்கோலில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக இந்த பொசிஷன் இங்கேருந்து எடுக்கணும். கரெக்டாக அதில் அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி அப்படி வச்சுட்டு இங்கேருந்து அப்படி எடுத்துடணும். இப்போ பேக்கினுடைய கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது இதில் தான் கரெக்டாக ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷன் வரும். இந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் அப்படியே இதில் கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகும்போது 2 பக்கமும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த லைன் போட்டுக்கணும். இது வந்து பேக்கோட கரெக்டான இடங்கிறது. ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் சரியாக வர்றதுக்கு மார்க்கிங் இப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போது அண்டர் பஸ்னுடைய இடம் இது இடுப்பு 29, இடுப்பு 29 டிவைடட் பை 4 7.25 ப்ளஸ்ஸு 3/4 8. ஸோ இங்கேருந்து 2.25 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 2.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். அந்த 8 இன்ச்சு வந்து இங்கே வச்சுக்கணும். ஸோ இது இடுப்பினுடைய லைன் வந்து இது இடுப்பு வந்து 29 இங்கேருந்து 2.5 இந்த 2.5 இங்கேருந்து வச்சுக்கணும். ஏழே கால்
இந்த 7.25 வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும், இடுப்பினுடைய அளவு. ஸோ இங்கேருந்து இந்த டாட் பாயிண்ட் இதிலிருந்து இதில் கொடுத்துக்கணும், இதிலிருந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரின்சஸ் கட்னுடைய ஷேப்பு வந்து கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இங்கேருந்து டாட் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை கூட எடுத்துக்கலாம், இதிலிருந்து இங்கே இந்த மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போது அந்த பிரின்சஸ் கட்னுடைய அந்த ஷேப்பு வந்து இந்த ஷேப்பை நம்ம இந்த தேவைக்கு இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இந்த அண்டர் பர்சனுடைய இடத்துக்கு வந்து கரெக்டாக இதிலேருந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படி கொடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த ஷேப் நமக்கு இங்கே அந்த ரவுண்டுடைய அந்த இடத்த வந்து கரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு அதில் கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படி எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து அந்த ஷேப்பை லைட்டாக இந்த கர்வ் வந்து லைட்டாக அந்த ஷேப் இருக்கிற மாதிரி லேஸாக அப்படி கொடுத்துடணும். லைட்டாக அப்படி அந்த ஷேப் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிரின்சஸ் கட்னுடைய ஷேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நாம் இந்த இடுப்பினுடைய லைனில் இருந்து இந்த இடுப்போட லைன் இங்கே இருக்கும், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி கீழே சேர்த்துட்டு இந்த சைடினுடைய இடத்த இதில் கொண்டு வந்து சேர்த்துடணும். அப்போ இங்கேருந்து இந்த ஹைட்டு வந்து இந்த ஷேப்பை இந்த இடத்துல வரைஞ்சிட்டு இப்போ இங்கேருந்து இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா இதான் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். இப்போ கரெக்டாக 5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது, அதே 5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கேருந்து இந்த இடத்துல வச்சிடணும். ஸோ இப்போது இதிலேருந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கிட்டு போட்டுறணும். இங்கே இந்த டாட் வந்து இதிலேருந்து இந்த டாட் போட்டுக்கணும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த ஷேப் ரெண்டும் கரெக்டாக இருக்கும், இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம். சிம்பிளாக வந்து பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. பிரின்சஸ் கட் வந்து ஒரு 3 மெத்தடு 4 மெத்தடில் வந்து கட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கட் பண்ணக்கூடிய மெத்தடு வந்து இது. நீங்கள் ஒரு சேனலை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே கட் பண்ணிடலாம். ஒரு ஈஸியான மெத்தடு இது. இப்படி பேப்பர் கட்டிங்கில் பண்ணிவிட்டு அதை அப்படியே லைனிங்கில் போட்டு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நாம் இப்படி பேப்பர் கட்டிங்கில் கட் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக பழகிற எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஷேப் வந்து இங்கேருந்து கட் பண்ணிக்கணும். இங்கே ஊக்குப்பட்டியில் வந்து அப்படி டாட்டு
இங்கே இந்த ஃப்ரண்ட்னுடைய ஷேப் வந்து லைட்டாக அந்த ஷேப் அப்படியே எடுத்துகிட்டு இந்த சைடோட இடம் இந்த பேக் நெக்கு எல்லாமே நம்ம தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இங்கே கரெக்டாக இருக்கும். இது இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு சரியாக இருக்கும். இப்படி கரெக்டாக இதில் வச்சுக்கணும். ஊக்குப்பட்டினுடைய இடம் இது. அப்படி வச்சு பார்த்துட்டிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக வந்துடும். இந்த பொசிஷனில் வந்து வரும். இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பீஸ் வந்து எக்ஸஸாக தையல் தும்பு நம்ம வைக்கணும். இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே அந்த கவர் தட்டு எல்லாமே இதில் கிடச்சிரும். இப்போ இந்த பீஸை இப்போது இதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இது சென்டரோட இடம். இந்த நெக்கை இதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதில் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸஸாக வந்து ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்டிச்சிங்க்கு வந்து இப்படி கொடுத்துடணும். இந்த கிராஸை இதில் அப்படி கொடுத்துட்றோம். இதில் டாட்டுடைய பாயிண்ட்டு இதில் டாட்டுடைய பாயிண்ட். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இதை மார்க் பண்ணணும். சிம்பிளாக வந்து ஒரு பிரின்சஸ் கட் வந்து நம்ம வந்து சிம்பிளாக எப்படி வந்து கட் பண்ணுறதுங்கிறது பிகினர்ஸ் எல்லாமே வந்து முதல்ல இந்த மெத்தடை வந்து நீங்கள் கட்டிங் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப ஈஸியாக வெட்டக்கூடிய மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்து இதிலிருந்து தான் வந்து டெக்னிக்கலாக வெட்டக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் போடுவோம் பாருங்கள். முதல்ல பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே பொதுவாக பிரின்சஸ் கட் எல்லோரும் கட்டிங் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய மெத்தடுகளில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கட்டிங் பண்ணும்போது முதல்ல இதை பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து எல்லா விதமான மெத்தட்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கையாளலாம். இப்போ இதுலேயும் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து விட்டுக்கணும். இந்த பிரின்சஸ் கட் பண்ணும் பொழுது இந்த பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லேடிஸ்க்கு வந்து இந்த ஸ்கேல் ஒன்று, இந்த ஸ்கேல் ஒன்று, இது ரெண்டும் வந்து லேடிஸ் வந்து மெயினாக வாங்கிக்கலாம். லேடிஸ் ஒர்க்கு வந்து சுடிதார், ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள், இது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த 2 ஸ்கேல் இருந்தால் உங்களுக்கு எல்லா கட்டிங்குமே பண்ணலாம். பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த ஷேப்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும்.
ஸோ இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து இது வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அளவு. இந்த அளவு அப்படி நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு முன்பின் வந்து வராது. சைடு இதில் வந்துடும். இந்த பீஸ் இதில் வரும். இப்போ இந்த பீஸ் இதில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதில் கரெக்டாக வரும். இந்த இதில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் வந்து ஷேப் வந்து பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கை எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இதோட கை கட் பண்ணுறோம். கையினுடைய ஹைட்டு வந்து 5 இன்ச்சு. கையினுடைய ஹைட்டு 5.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஸ்டிச்சிங்க்கு 14.5 இன்ச்சு ஆம்கோல். ஆம்கோல் 14.5 இன்ச்சு. 1 இன்ச்சு மைனஸு. அப்போ 7.25 6.25. இந்த 6.25 இங்கே வச்சுக்கோங்க. ½ இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து 14.5 7.25. இந்த 7.25 வரக்கூடிய இடத்துல அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து செக் பண்ணி பாருங்கள். 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குதா அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்குது 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. ஆனால் இந்த இடம் வந்து அளவை பொறுத்து மாறுபடும். இந்த 7.25ங்கிறது இங்கே கரெக்டாக வச்சுக்கணும். இங்கேருந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 6.25. அப்போ 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. ஒரு ½ இன்ச்சு இங்கேருந்து ஒரு ½ இன்ச்சு தள்ளிக்கோங்க. இந்த லைனை இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த கிராஸ், இங்கேருந்து இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க. இது சென்ட்ரு. இங்கேருந்து ½ இன்ச்சு, இங்கேருந்து ½ இன்ச்சு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கை கட் பண்ணும் பொழுது இந்த ஷேப் அப்படியே வைங்க. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த மார்க்குக்குள்ளே வர்ற மாதிரி அந்த ஷேப்பை வச்சுட்டு இந்த இடத்துல அந்த மார்க்கில் டச் ஆகிற மாதிரி இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். இந்த இடம் வரைக்கும் அப்படி எடுத்துருங்க. ஸோ இதில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இதிலேருந்து அப்படி அந்த ஸ்ட்ரைட் அப்படி திரும்பணும். அந்த திரும்பக்கூடிய அந்த இடத்த வந்து இந்த இடத்துல அப்படி திரும்புகிற மாதிரி அந்த இதில் போய் டச் பண்ணி இதில் அப்படியே திரும்பிடணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டினுடைய கவர் தட்டுக்கு இங்கேருந்து இதிலேருந்து இப்படி வைங்க. இதில் கரெக்டாக டச் பண்ணணும். இந்த மார்க்குக்குள்ளே போகணும். இப்படி எடுத்திங்கன்னா இதில் வந்துடும். ஸோ அப்படியே இந்த சைடில் அந்த மார்க்கில் டச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா இந்த மார்க்கில் டச் ஆகி இப்படி வந்துடும் கை. இப்போ கையினுடைய லூஸ் வந்து 10.5 இன்ச்சு.
இந்த 10.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து லைட்டாக வந்து அந்த மாதிரி இந்த ஷேப் கொடுத்தீங்கன்னா அந்த கையில் ரிங்கிள்ஸ் இருக்காது, அப்படி லேசாக. ஸோ இந்த சைடு இதை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு வேணும். பேக் ஃப்ரண்டில் வச்சுருப்போம், அதே 1.5 இன்ச்சு இங்கேயே வச்சிட்டிங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது ஈக்குவல் கரெக்டாக இருக்கும். அதே ஷேப் இதுலேயும் கொடுத்துட்டு அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த கையினுடைய வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன ப்ளவுஸாக இருந்தாலுமே இந்த அளவுகளை பிரித்து வச்சு கட் பண்ணக்கூடிய பழக்கத்தை வந்து பழகிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து வராது. ரிங்கிள்ஸுகள் எதுவுமே வந்து வராது. அந்தந்த இடத்துக்கு தேவையான அந்தந்த அளவுகள் வந்து கரெக்டாக எல்லாமே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபிட்டிங்கில் வந்து மிஸ்டேக் இருக்காது. இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் பிரின்சஸ் கட்லாம் நிறையா வந்து போடுறோம். எல்லா விதமான பிரின்சஸ் கட்டுமே போடுவோம். நம்ம வகுப்புகள் வந்து 5வது வகுப்புகள் வந்து முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கலந்து கொள்ளாதவர்கள், புதிய நண்பர்கள் மட்டும், புதிய சப்ஸ்கிரைபர்கள், ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்கள் யாரும் நம்முடைய ஃப்ரீ கிளாஸில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க. 5வது பேட்சுக்கான வகுப்பு முன்பதிவும் நடக்கு. அதற்கு முன்பாக ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து இருக்குது. அந்த ஃப்ரீ கிளாஸில் கலந்து கொண்டு இந்த வகுப்புகள் எப்படி நடக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து தெரிந்து கொண்டு நன்றாக புரிந்து கொண்டு அதன் பின்பு வந்து நம்முடைய வகுப்புகளில் வந்து கலந்துக்கோங்க. அதுக்காக தான் முன்னாடியே வந்து டெமோ கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ 14.5 இன்ச்சு தான் ஆம்கோல். பட் அந்த கையினுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கையோட ஷேப் வந்து எந்த அளவாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் வந்து இந்த கையினுடைய ஃபினிஷிங்கள் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அந்த கட்டிங் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கை கட் பண்ணிட்டோம். இப்போ பிரின்சஸ் கட்னுடைய பேக் இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், அடுத்து பேக் ஓப்பன் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எல்லா விதமான கட்டிங்குமே வந்து போடுவோம். ஒரு பிரின்சஸ் கட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஒரு முறைக்கு வந்து பல முறை வந்து வீடியோவை பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்மளுடைய சேனலில் வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து பழகக்கூடிய விதத்தில் வந்து எல்லா விதமான கட்டிங்கும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போது பிரின்சஸ் கட் வந்து ரெடி. ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனுடைய கை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகள்.